வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பீனட் பட்டர் தான் செய்ய போகிறோம் வேர்க்கடலையை வச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வேர்க்கடலையை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து ஆற வச்சு அந்த தொலியெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். நான் எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். வேர்க்கடலையை வறுத்து ஆற வச்சு நான் அதில் இருக்கிற தொலியெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு 1-2 அரைச்சிக்கலாம். நிறுத்தி அரைக்கணும். அப்போ தான் நல்லா வரும். பாருங்கள், மறுபடியும் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். இந்த கப்பில் 1 கப்பு வேர்க்கடலை எடுத்தேன். இப்போ சுகர் 1/2 கப்பு எடுத்துருக்கேன். இப்போ இது சேர்த்துக்கலாம். நம்ம இனிப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் தான் சேர்க்குறேன், அப்புறம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், நிறுத்தி தான் அரைக்கணும். இந்த சுகர்லாம் நல்லா நைஸாக அரைகிற மாதிரி அரைக்கணும். இன்னும் அரையில, இன்னும் கொஞ்சம் நம்ம விட்டு அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக. மெயினாக நம்ம போடுறப்ப கல்லை போட்டு அரைக்கும் போது ஈரம் இல்லாமல் நல்லா ஜாராக ஈரம் இல்லாமல் காய வச்சு எடுத்துக்கணும். இப்போ நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், நான் நிறுத்தி ஒரு 4-5 டைம் நிறுத்தி நல்லா அரைச்சாச்சு. பாருங்கள், எடுத்து காட்டுறேன் ஸ்பூனில். வேர்க்கடையில் எண்ணெய் வரும் அரைக்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இது கூட நம்ம கடலை எண்ணெய் சேர்த்திக்கலாம். கடலை எண்ணெய் நம்மளுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குதோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன கரண்டியில் 1 கரண்டி கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் கூட நம்மளுக்கு வேணும்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டு காட்டுறேன். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. நம்மளுக்கு பீனட் பட்டர் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எடுத்து காட்டுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பீனட் பட்டர் நல்லா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு நல்ல ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், ப்ரெட்டில் போட்டு நம்ம சாப்பிட்லாம். ப்ரெட்டிலும் தடவை சாப்பிட்லாம். சப்பாத்தி இந்த மாதிரி செய்யும் போதும் போட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.